அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கையில் காசு இல்லாமல் எவ்வளோ தூரம் தான் நடந்து வர்றது? பிரீத்தி சொன்ன மாதிரி அவளோட அப்பாவும் அம்மாவும் இந்நேரம் தூங்கி இருப்பாங்க. பிரீத்தி சொன்ன இடத்த போய் பார்க்குறோம். அங்கே சார்ஜரில் இருக்கிற செல்ஃபோனை எடுக்கிறோம். உடனே ரிட்டன் ஆகிறோம். ஓகே ஓகேடா பத்மநாபா. டேய் காசி, என்னடா கிச்சனில் எல்லா பாத்திரமும் காலியாகவே கிடக்குது. எதுவுமே சமைக்கல போல இருக்குதேடா. பசி வேற பயங்கரமாக கீதுரா. டேய் என்னடா நான் சொல்லின்னு இருக்கிறேன், நீ யோசிச்சுன்னு இருக்கிற. என்னத்த இன்னைக்கு சண்டே ஏண்டா இத்தான் யோசிச்சுன்னு இருந்தியா? அதுக்கு என்னடா ஜாலியாக குடும்பத்தோட வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே டெத்து மேட்ரு வந்ததும் அப்படியே போட்டுன்னு எல்லாரும் கிளம்பிக்கினாங்கோ அப்படிங்கிற. நம்புங்க அண்ணாத்த, பசிக்குது, இப்போ சாப்பாடு என்ன பண்ணுறது? அண்ணாத்த ஓடி வர்றப்ப வழியில் லவ்லி பிரியாணி கடையை பார்த்தேன் அண்ணாத்த. நான் போய் சாப்பிட்னு உங்களுக்கு பார்சல் எடுத்துன்னு வரேன் அண்ணாத்த. டேய் போலீஸ் வந்தாங்கன்னா என்னடா பண்ணுவ? அண்ணாத்த அவங்க இந்நேரம் சாப்பிட்ருப்பாங்க அண்ணாத்த. அறிவுக்கு தான் உனக்கு. பிடிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா என்னடா பண்ணுவ? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணாத்த. நான் வர்ற வரைக்கும் இந்த ஏசி ரூமில் குஷன் பெட்டில் 10 ரெஸ்ட் எடுத்துன்னு இருங்க அண்ணாத்த. டேய் காசி, நீ இருக்கையிலே எனக்கு பயமாகிது. நீ வேற விட்டுன்னு போகிறேன்னு சொல்கிற. பிரியாணியை வாங்கின்னு சீக்கிரமாக வாடா. அட பாவி, ராத்திரி மணி 10 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னவன் வீட்டுக்கும் போகாமல் காருக்குள்ளேயே நம்மளை அடைச்சி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கானே. என்னது டயத்தை பார்க்குறான்? ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு கிளம்புவானோ? கிளம்பட்டும். அப்பாடா, அடுத்த சீரியல் போட போகிறான். ஆமாம், உன் வீட்டுக்கு இப்போ போனால் சரியாக இருக்குமா? சீக்கிரமா போயிட்டு வா. இங்கே பாருமா பட்டு, பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்தாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சுட்டேன். உனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி தந்துட்டேன். நான் தான் இன்னும் சாப்பிடல. பரவாயில்ல, பணம் கைக்கு வந்ததும் 5 ஸ்டார் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? அப்பாடா, ஒரு வழியா நாம் சாப்பிட்டுட்டு அன்னத்தைக்கு ஒரு பிரியாணி வாங்கியாச்சு. காம்பவுண்ட் சோரை ஏறி உள்ளே குதிச்சு பின்வாசல் வழியாக உள்ளே போயிடுவோம். ஆஹா, ஏசி ரூமு, குஷன் பெட்டு இன்னும் சூப்பராக கீதுப்பா. காலை நீட்டி பட்டா சும்மா குஷியாக கீதுப்பா. அப்பாடா, ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. பிரியாணியை பிரித்து டேபிள் மேலே வச்சுட்டு போய் அண்ணாத்துக்கிட்ட சொல்லுவோம். அப்பாடா, ஒரு வழியாக பிரீத்தியோட வீட்டுக்கு வந்தாச்சு. பின்னாடி வாசல் வழியாக ஏறி குதிப்போம். அப்பா, ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்னது லைட்டெல்லாம் எரியுது? ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ? ஆமாம், பொண்ணை காணோன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி தூக்கம் வரும்? என்ன அது, பிரீத்தி சொன்ன இடத்துல செல்ஃபோனை காணோம். ஒருவேளை வேறு இடத்துல வச்சிருப்பாளோ? போய் தேடுவோம். ஆஹா, என்னது பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குது. போய் பார்ப்போம். ஆஹா, டேபிள் மேலே பிரியாணி. பிரிச்சே வச்சிருக்காங்களேயா. என்ன பிரியாணி? லவ்லி பிரியாணி.